1867 ஐரிஷ் என்ற இடத்துல ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை தான் ஆமி கார்மைக்கல். இவங்களுக்கு சின்ன வயதிலிருந்து தேவனுக்கு என்று வெளி இடத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசை. பிறகு இவர்கள் 1901 ஆண்டு பெங்களூரில் வந்து சில நாட்கள் ஊழியம் செய்கிறார்கள். பிறகு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போறாங்க. அங்கதான் தானாவூர். அந்த இடத்துல தான் இவருடைய ஊழியம் தொடங்குகிறது. தாய் தகப்பனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், அநாத பிள்ளைகள் அல்லது தாய் தகப்பனால மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள், ஏனென்றால் பெண் பிள்ளைகள் என்றால் அநேக பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்தது. அடுத்தது பிள்ளைகள் விருப்பத்துக்கு மாறாக சில இடங்களில் கொண்டு போய் அவங்களை விட்டுடுவாங்க. இது போல பெண்களுக்கென்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தானாவூர் ஃபெலோஷிப்பை தொடங்குறாங்க. தொடங்கியதுல அநேக நூற்றுக்கணக்கான பெண்கள் தாய் தகப்பனால கைவிடப்பட்டவங்களுக்கு இவங்களே திருமணம் செய்து கொள்ளாமல் தாயா இருந்து அவங்கள தூக்கி விட்டாங்க. அவங்களை படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களை தாயை காட்டிலும் அதிகம் மென்மையாக பார்த்து கொண்டார்கள். இதுல எத்தனையோ கால்நடைகள் செஞ்சு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து அநேக பிள்ளைகளை காப்பாற்றினவர்களுக்கு 60வது வயதில் கால் உடைந்து போகிறது. அதோடு கூட 83 வயதில் இவங்க மரணிக்கிறார்கள். இந்த 23 காலமும் பெட்டிலேயே இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அநேக புத்தகங்களை எழுதுறாங்க. இவங்களால காப்பாற்றப்பட்ட பெண்கள், உயர்த்தப்பட்ட பெண்கள், படித்த பெண்கள் ஏராளம். இன்று கூட தானாவூர் ஃபெலோஷிப்ல அவங்க மரித்து போனாலும் அந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேள்விப்படுங்க. வாழ்க்கையில திருமணம் செய்து கொள்ளவில்லை, வலியின் மீது வலி, சரீர பலவீனங்கள் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகள், அப்பா அம்மாவால கைவிடப்பட்ட பிள்ளைகள் அல்லது தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்குமே இவர்கள் தாயா இருந்து அவர்களை உயர்த்தி விட்டார்கள். சொன்ன போனால் தன்னுடைய தேசத்திலிருந்து எப்பொழுது இந்தியாவுக்கு வந்தாங்களோ திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு அவங்க போகவே இல்லையா. வாழ்க்கையே இந்த மண்ணிற்காக, நம்முடைய ஜனங்களுடைய உயர்வுக்காக அர்ப்பணித்து அப்படியே தானாவூர்ல மறுத்து கொண்டார். அதனால தான் பைபிள் சொல்லுது, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற சிநேகத்திலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை என்று. அந்த அன்பை ஆமி கார்மைக்கல் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம்.